ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த இனிய காலை வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். 21 ஜனவரி 2026 விஸ்வவாசு வருடத்திலே தை மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமையான இன்று அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறதும் செவ்வாயோட நட்சத்திரம். புதன்கிழமை அப்படிங்கிறது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்படி இன்றைக்கி புதன்கிழமை. புதன் தான் புத்தி, செல்வம், கல்வி, நலங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் இன்றைக்கி துவங்குறோம். காலையில் 9:10 நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 நல்ல நேரம். இன்றைய நாளிலே 12:01 ராவுகாலம், 10:12 குளிகை நேரம், 7:09 யமகண்டம். வடக்கு பக்கம் சூலம், பரிகாரம் பால். மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு 4 நாழிகை 10 வினாழிகள். 6 மணி 35 நிமிஷத்துக்கு சூரிய உதயம். இன்றைக்கி மேல் நோக்கு நாள். திருதியை அப்படிங்கிற திதி, இந்த துதியை அப்படிங்கிற திதி காலையில் 3 மணி 19 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் திருதியைங்கிற திதி வந்துடும். அவிட்ட நட்சத்திரமானது 2 மணி 32 நிமிஷம் மாலை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் வந்துடும். இன்றைய நாளிலே வியதிபாதம் அப்படிங்கிறதும் தைத்துளை கரணம் அப்படிங்கிறதும் நமக்கு நாம யோகங்களாக கரணங்களாக வருகிறது. தசா காரியங்கள் செய்கிறது வியாதிபாதம் அப்படிங்கிறதுலையும். ஸ்வர்ண தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. தங்கம் தானம் செய்வது, புனித நீராடுதல், சத்துருக்களை மித்ருபேதம் செய்வது, சிராத்தம் செய்வது இதெல்லாம் இன்றைக்கி நல்லது. அதுபோல் தைத்துணை கரணம் அப்படிங்கிற கரணத்தில் சண்டைக்கு முயற்சித்தல், சண்டைக்கான பிரயாணம் செய்தல், சமாதானம் செய்தல், வியாபாரம் தொடங்குதல், குளம் கிணறு வெட்டுதல் நல்லது. திருதியை திதி அப்படிங்கிற 3ஆவது திதி வெற்றியை குறிக்கக்கூடிய திதி. ஜெயா திதி குரூப்பில் இருக்கும். இது சங்கீதம், வாத்தியம், சகல விதமான சித்திரங்கள் செய்வது, வீடு கட்டுறது ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் இதெல்லாமே நல்லது. இந்த காரியங்கள்லாம் நல்லதே நடத்தி கொடுக்கும். இன்றைய நாளில் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பூ முடிக்கிறது, நாமகரணம் செய்வது, வித்யாரம்பம் செய்வது, வெளிநாட்டு பயணம் செய்வது, திருமாங்கல்ய செய்யறதுக்கு கொடுக்கறது, மருந்து சாப்பிட்றது, விவகாரம் முடிக்கிறது, தானியம் வாங்கிறது இதெல்லாம் நல்லதாகும். கோச்சாரப்படி இன்றைக்கி கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருப்பது மகர ராசியில். ராகுவும் சந்திரனும் குருவின் பார்வையில் கும்ப ராசியில், சனி பகவான் மீன ராசியில், குரு வக்கரமாக மிதுன ராசியில், சிம்ம ராசியில் கேது அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் படிக்கிறத மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் நாம் பார்க்க போடியது ராசி பலன்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கி சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகம் இருக்க போது. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலே மனதிலே கவலைகள் வரும். ஆனால் இன்றைக்கி லாபம் கொடுக்கக்கூடிய இடமான கும்பராசிக்குள்ளே குருவின் பார்வையோடு சேர்ந்த சந்திரன் இருப்பதனாலே லாபங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள். எந்த காரியமும் நினச்ச காரியம் நினைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. சுக்கிரன் 9ஆம் இடத்திலே அமர்வது நல்ல ஒரு வசதிகளை பெருக்கி தரக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதை காரியம் செஞ்சாலும் நல்லதாக நடக்கும். தைரியமாக எல்லா காரியம் செய்யலாம். எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலையும் அதனால் வளங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. 3 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. முக்கியமாக இன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி சிவனை வழிபட்டாலும் நல்லதே நடக்கும். விஷ்ணு பகவானை வழிபட்டாலும் நல்லதாக இருக்கும். எனக்கு அவிட்ட நட்சத்திரம் ஒன்று சேர்ந்ததுனால மதுரை மீனாட்சி அம்மா சொக்கநாத பெருமானை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கை நல்ல வளங்களை. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியை
நல்ல ஒரு வளங்களை பெருக்குவதற்காக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்குள்ள கும்பராசியில் சந்திர பகவான் இருக்கிறார். குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி பொருந்தும். அவருடைய பார்வையினாலே தொழிலிலே விருத்திகள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், பெரிதாக ஆக்கி கொடுக்கும். அதனால் தொழில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் தனலாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் புதனுடன் சேர்ந்து உங்கள் ராசி 2ஆம் இடத்துக்காரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மகர ராசி உங்களுக்கு வளங்களை பெறுவதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. ஸோ எப்பவுமே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனதில் கொஞ்சம் பயத்தை கொடுத்தாலும், காரிய தாமதத்தை சொன்னாலும் லாபத்தை எப்படின்னு கொண்டு வந்துவிடும். அதனால் தைரியமாக லாபம் வரும் அப்படின்னே எடுத்துக்கலாம். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நாள் இன்று. 2-6 என்ற அதிர்ஷ்ட எண் துணையனுக்கும். இன்றைய நாள் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாத பெருமானை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே பல வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சூரிய, சுக்கிர, செவ்வாய், புதன் என்ற கிரகங்கள் அமரு. உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துக்காரான சந்திரன் உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தில் அமர்கிறார். ராகுவோடு சேர்ந்து அமர்கிறார். காரியத்தில் சில விஷயத்தில் தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மனசில் நிறைய ஆசைகளை வளர்த்துருக்கீங்க. அந்த ஆசை நிராசையாகாமக்கிறதுக்கு தான் கேது பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனான, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தினாதனான சந்திர பகவானை. அதனால் உங்களுக்கு ஞானம், கல்வி போன்றவைகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் வருவதற்கும் ஞானக்காரகனான இந்த கேதுவின் பார்வை துணை இருக்கும். 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் குருவின் பார்வையின் கோடி புண்ணியத்தை பெறுவதற்கு திருவள்ளூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமானை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை இன்று தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே பூஷ்யம் மற்றும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் கப நோய்கள், சுவாச நோய்கள், சுவாச கோளாறுகள், ஊக்கமின்மை போன்றவை வருவதனாலும், பொருள் வரவை விட செலவு ஜாஸ்தி இருப்பதனாலும் கொஞ்சம் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு கிஃப்டட் டேன்னு வச்சுக்கலாம். அனதர் வே, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என்ற 4 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கிறது. இதனாலே கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் சுகங்கள் உண்டாகும். கொஞ்சம் கலகங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். முக்கியமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா கலத்தரத்தின் உடல்நிலை கொஞ்சம் பாதங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிடுங்க. புத வழிபாடு அப்படிங்கிற நாளில் இன்றைக்கி இருக்கிறோம். புதனை வழிபடுவது என்றால் விஷ்ணுவை வழிபடுவது. இன்றைக்கி விஷ்ணு பகவானின் ஆலயத்தில் சென்று விஷ்ணுவை வழிபடுவது, திருவள்ளுவர் வீரராக பெருமானை வழிபடுவது. திருவள்ளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமானுக்கு இன்றைக்கி ரதோத்சவம் நடக்கும். இந்த காட்சியை காண்பது போன்றவை எல்லாம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையின் பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. நீங்கள் இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல சந்திரனை பார்க்க போகிறீர்கள். விரயஸ்தானாதிபதி உங்களை பார்க்கிறார். ஆனால் செலவு உண்டு. ராகுவுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்க பார்க்கறதுனால கொஞ்சம் தேவையெல்லாம் கலகங்களும் உண்டு. ஆனால் பொருள் வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியன் அமர்ந்திருப்பது 6ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே இருப்பதும், அங்கே சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்கள் 3 கிரகங்களும் சேர்ந்து அமர்வதும் உங்களுடைய லட்சுமி கடாட்சத்தை பெருக்குவதற்கு அமைவதனாலே பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மனக்கவலைகள் கொடுக்கக்கூடிய சுக்கிரனாலே கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவங்க சொன்ன பேச்சு கேட்டுக்கிறது கொஞ்சம் நல்லது. தாயாரோ இல்லை தங்கைமாரோ இல்லை ஒய்ஃபோ சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்காக தான் சொல்கிறாங்களே என்ன விஷயம்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு நிலைப்பெருவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும்.
இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணிட்ட பிறகு ஐயோ இதுக்கு செலவு பண்ணமே அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு இருப்பீங்க. 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மா சொக்கநாத பெருமானை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே நல்ல நலன்கள் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்களுக்கு பல இடைஞ்சல்கள் இடையூறுகள் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே சனி பகவான் தன்னுடைய பார்வையை உங்கள் மேலே வச்சுருக்கிற காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 6ஆம் இடம் என்கிற கும்ப ராசிக்குள்ளர சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து அமைகிறார். இந்த சந்திர ராகு அமர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது குருவினால் பார்க்கப்படுவதனாலே மகிழ்ச்சி அப்படிங்கிற சந்தோஷம், களிப்பு போன்றவை இரட்டிப்பாகக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்வீங்க. அதில் பாராட்டுகள் உங்களுக்கு உண்டு. அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தினால தைரியத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் உண்டாகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல சுபிட்சங்களை எதிர்நோக்கி காக்கலாம். இந்த நாளிலே 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திருவானைக்கால் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் என்கிற சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பல நிம்மதியான நிலைகளை இன்றைய நாள் உணர முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உங்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாள் இன்றைக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பண வரவு உண்டு. இன்றைய நாள் 5ஆம் இடமான கும்பராசிக்குள்ள ராகுடன் சேர்ந்த சந்திர பகவான் குருவினால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலே காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய வாழ்க்கை வரலாறுகள் பார்க்க போகிறீங்க. குழந்தைகள் மூலிமா சில சேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணக்கூடிய திறன் உண்டாகும். வித்தைகள், புத்திர சுகங்கள் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், உங்கள் கற்பனைகள் அதிகப்படுத்தக்கூடிய திறனாக அமைவதனாலே இன்றைய நாளில் தொழிலிலே விருத்தியை காணக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் ராசியினுடைய மண், மனை, வாகன என்ற சுகஸ்தானத்துக்குள்ளர 4 கிரகங்களான சூரிய, சுக்கிர, செவ்வாய், புதன் சேர்ந்து அமர்ந்துவது உங்களுக்கு பல விரோத மனப்பான்மை கொண்ட ஆட்களை சேர்த்து உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். கண் நோய் அப்படிங்கிறத கொண்டு வரும். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் திருவள்ளூர் இருக்கும் வீரராக பெருமானின் ரதோற்சவத்தை காண உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் பல பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் ராகுவுடன் அமர்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். இப்படி குருவினால் பார்க்கப்படுவதனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே மேம்பாடு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலே எதையும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வரும். உறவுக்காரங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதிக விரோதங்களை வளர்த்துக்கொள்ளாதீங்க. வீண் விவாதங்கள் வேண்டாம். சுவையான உணவுகள் சாப்பிடுவதனாலே உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, உடம்பு ட்ரிம் பண்ணிக்கிறது, நல்ல சென்ட் போன்ற வாசனையாதை திரவியங்களை பூசிக்கொள்வது, இது எல்லாமே செல்வ வளங்களை பெருக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் இன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய ராசியினுடைய அனைத்து விதமான பலன்களையும் பலங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தான் முயற்சி ஸ்தானம் என்கிற வெற்றி ஸ்தானத்துக்குள்ளர சூரிய, சுக்கிர, செவ்வாய், புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கலாம். மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது புரிகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைய நாள் கொஞ்சம் முயற்சிக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே தைரியஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து பறக்கிறார். அப்போ போகும்போது குருவினால் பார்க்கப்படுவதனால முயற்சியின் ஆற்றல்கள் அதிகப்படையும். அதனால் வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் ஜாஸ்தியாகும். வெற்றி இலக்கு உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக அமையும். ஆபரண சேர்க்கையும்
அயன சயன போகம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். இந்த நாளிலே 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளரே 4 கிரகங்கள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், பண விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வதனால் தனலாபத்தை கொடுப்பார். புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய புதனாக இருப்பதனால் புதன் தடுமாற்றத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்வதனாலே சௌக்கிய வரவுகள் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது, அதுவும் மதுரை சொக்கநாதரை வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக அமையும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எதையும் விட்டு கொடுக்காமல் செய்யுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே 4 ராசி கிரகங்கள் 4 கிரகங்கள் ஒன்றா உட்காந்துருக்குது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். இதில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய சூரியனும், புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயும், தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும், பிரயாணங்களை ஏற்படுத்தக்கூடிய புதனும் இருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மிக்சட் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 2ஆம் இடம் என்கிற தன விரய இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து அமர்வது, குருவினால் பார்க்கப்படுவது என்பது கொஞ்சம் தேவையற்ற விரயங்கள், அதிகப்படியான பெரிய லெவல் இதெல்லாம் வரும். கொஞ்சம் வெளி வர்த்தக தொடர்புகள், கொஞ்சம் ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த பிரயாணங்கள் மூலியமாக வரக்கூடிய செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த ஜாஸ்தியான செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மதுரையில் இருக்கக்கூடிய சொத்துநாத பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், மீனாட்சி அம்மையை வழிபடுவதனால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும். 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பக்தி சிரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நலங்கள் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து உட்கார்றாங்க. குருவினால் பார்க்கப்படுவதனால மனதிலே ஆரோக்கியமான சூழ்நிலை, எதையும் செஞ்சிடணும்னு ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இதெல்லாம் வரும். விரயஸ்தானத்துக்குள்ளார சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 பேரும் சேர்ந்து அமர்வது உங்கள் விரயமானது அதிகப்படுத்தி கொடுக்கும். இதனால் செலவுகள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவு ஜாஸ்தியானாலே நம்ம மனசில் என்ன வரும், எப்படியான காப்பாற்றிருப்பான்னு கையை தூக்குவோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள்னால் பக்தி ஜாஸ்தியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் கொஞ்சம் ஆதாயத்தின் தன்மை இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவை குறைக்கக்கூடியதாக அமையும். தாயார் வழியிலே செலவுகள் உண்டாகும். வீடு, வாகனங்கள் போன்றவற்றிலும் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் பகவான் செல்கிறார். அவிட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் புதனின் வழிபாடினாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைக்கி திருவள்ளுவர் வீரராக பெருமானை வழிபட இன்றைய நாளிலே எந்த விதமான கஷ்டங்களையும் முதலியே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். இந்த 12ஆம் இடம்னாலே தன விரயத்த ஸ்தானத்தை கொடுப்பார். அப்படிப்பட்டவர் குருவினால் பார்க்கப்படுவதனால கொஞ்சம் தன்மை கம்மியாகும். தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து சனி பகவான் பார்வை இருப்பதனாலே தொழிலிலே சில முடக்கங்கள் இருந்தது, அது கொஞ்சமாக விலகி நல்லபடியாக செய்யக்கூடிய எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கான புத்தியை கரெக்டாக டியூன் பண்ணிக்கிடுங்க. லாபஸ்தானத்துக்குரிய இடத்துல 4 கிரகங்கள் என்கிற சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் சேர்ந்து அமர்கிறார்கள். இந்த 11ஆவது இடத்துல சூரியன் அமர்வதனாலே சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகளும், செவ்வாய் இருப்பதனாலே பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும், புதன் இருப்பதனாலே நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருப்பதனாலும், சுக்கிரன் இருப்பதனாலே நல்ல வசதியான விஷயத்தில் உணவு வழிகளால் நல்ல வழிகளாக சாப்பிடுவதற்கும் சுகமாக சாப்பிடுவதற்கும் வழிகளும் கொடுப்போம். இது எல்லாமே இன்றைக்கி ஒருங்கை அமைவதனாலே உங்கள் மனசில் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜம்பாகி போகும். இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும்னு. அதனால் வரக்கூடிய தடங்கல்கள் உண்டு. அந்த மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃப்ளோ கரெக்டாக இருக்கும்.
இன்றைய நாளிலே 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். மீனாட்சி சொக்கநாதரை வணங்குவதும் நல்ல ஒரு பலனை தரும். வாழ்க வளத்துடன்.